ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிபிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். ஒரு எண்ணின் மீப்பமா ஆனது அதன் மீப்போவா போல 20 மடங்கும், மீப்பமா மற்றும் மீப்போவின் கூடுதல் 2520 உள்ளது. அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு 480 எனில் மற்றொரு எண்ணின் பாதி எவ்வளவு? இதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் உடைய அடிஷன் வேல்யூ சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2520. அதே மாதிரி இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப் போல 20 டைம்ஸ் இருக்கு. அப்ப ஹெச்சிஎஃப் 1 டைம்ஸ்னா எல்சிஎம் வந்து எத்தனை டைம் இருக்கும்? 20 டைம்ஸ் இருக்கும். இந்த ரேஷியோ எழுதணும், இப்ப இதை எழுதலாம். இப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து சம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 20r பிளஸ் 1r, அதாவது எல்சிஎம் பிளஸ் ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ எப்படி இருக்கு? 2520 இருக்கு. இதுல இருந்து r உடைய வேல்யூவை ரொம்பவே ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். then r equal to 120 நமக்கு கிடைக்கும். சோ இந்த r வேல்யூவை LCM and HCF ல போட்டோம் அப்படின்னா LCM HCF ஓட வேல்யூ தெரிஞ்சிடும் நமக்கு. LCM equal to 20r இல்லையா, 20 into 120. so the answer is 2400 வரும். அதே மாதிரி HCF க்கு வந்து 1r தான். so 1 into 120 அதே வேல்யூ தான் வரும். இப்ப நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருச்சு நமக்கு, அதாவது ஒரு வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்லயே 418 சொல்லியிருக்காங்க. so x வேல்யூ 418 எடுத்துக்குவோம். அதே மாதிரி எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு, ஹெச்சிஎஃப் தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து ஒய் வேல்யூ, அதாவது என்னுடைய மதிப்பை வந்து ஈஸியாவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய். இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலால போட்டுதான் ஒய் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ இந்த ஃபார்முலால நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ 2400 இன்டு 120 equal to 480 into y. இதுல இருந்து y மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மத்ததெல்லாம் அதர் சைடு கொண்டு போயிட்டோம்னா 2400 into 120 divided by 418 நமக்கு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 600 கிடைக்கும். இந்த 600 வந்து ஒய்யோட வேல்யூ தான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா எண்ணின் பாதி மதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. சோ எண்ணின் பாதி மதிப்புனா divided by 2. so the answer is 300. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம் தான். இரு எண்களின் மீச்சர் மதிப்பு 495, மேலும் அவற்றின் மீப்பெரு மதிப்பு 5. இரு எண்களின் கூட்டுத்தொகை 100 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் எவ்வளவு? அதாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீச்சர் மதிப்பு அப்படிங்கிறப்ப அது என்ன வேல்யூனா எல்சிஎம் வேல்யூ, அது வந்து 495 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீ பெரு மதிப்புங்கிறப்ப ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ, சோ அது வந்து 5 சொல்லியிருக்காங்க. கூட்டுத்தொகைன்னு சொல்லியிருக்காங்க, இரு எண்களின் கூட்டுத்தொகை. அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ எடுத்துக்கிறோம். அதோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 100 சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்ப்போம் முதல்ல. சோ நமக்கு இப்ப என்ன தெரியணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் தெரியணும். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. இந்த ஃபார்முலா ஈஸியா தெரியும் நமக்கு. சோ இந்த ஃபார்முலால நமக்கு ஓரளவு எல்லா வேல்யூம் தெரியும் நமக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ தெரியாது. இந்த வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy இந்த ஃபார்முலால போட்டு, அதாவது எதுக்காக அப்படி போறோம்னா இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும் 100. இதுல போட்டா ஈஸியா இந்த வேல்யூவை ஃபைனல் பண்ண முடியும். அதுக்காக தான் இதை நம்ம போடுறோம். சோ இந்த ஃபார்முலால தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ண போறோம்? அப்ளை பண்ண போறோம். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் பதிலா என்னன்னு போட போறோம்? 100 போடுவோம். 100 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இங்க வந்து 2xy இருக்கு. 2 இன்டு எக்ஸுக்கு வேல்யூ தெரியாது நமக்கு. சோ அதனால எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூவை இங்க நம்ம எடுத்துக்க போறோம். 495 இன்டு 5 எடுத்துக்க போறோம். சோ இந்த சைடு என்னன்னு வரும்? 10,000 வருமா? இந்த சைடு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட அப்படியே வச்சுக்கிறோம். இங்க வந்து 4950 கிடைக்கும். சோ இதுல இருந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் டைரக்டாவே என்ன பண்ணிடலாம்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் நமக்கு? 5015 கிடைக்கும். நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூ இப்ப எதுல போட போறோம்? இந்த ஃபார்முலால போட போறோம். இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூவை ஈஸியாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூக்கு பதிலா இந்த 5015ங்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். 2 இன்ட்டு எப்பயும் போல 495 into 5
x minus y whole squared equal to 5050 minus 4950 கிடைக்கும். x minus y whole squared equal 100 கிடைக்கும். இப்போ இந்த 100 என்னன்னு எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 10 the power 2 எழுதலாம். 10 10s are 100 தானே. சோ இந்த சைடு உள்ள ஸ்கொயரும் இந்த சைடு உள்ள ஸ்கொயரும் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். சோ the ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் நமக்கு, x minus y equal to 10 கிடைக்கும். அதாவது அந்த இரு எண்களின் வித்தியாசம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.